வணக்கம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். ஞானம் என்றொரு தகவல். நாம் எல்லோருமே தாமரையாக மாற வேண்டும். என்ன எப்படி சொல்கின்றீர்கள் என்று பார்க்காதீர்கள். அதாவது தாமரையாக மாற வேண்டும் என்றால் நான் இந்த அரசியல் கட்சியான பிஜேபியில் சேர வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. தாமரை என்பது நம்முடைய கலாச்சாரத்திலே ஒரு உன்னதமான ஒரு மலர். அந்த மலருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மலர் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கின்றது என்று ஒரு தத்துவம் இருக்கின்றது, சித்தர்கள் தத்துவம். ஒரு 1000 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரை என்று நமது உடலுக்குள்ளே அண்டத்திலே இருப்பதாக சொல்லுகின்றார்கள். அதை அவருடைய பாஷையிலே பிரம்மரந்திரம் என்று சொல்லுவார்கள். அது மலரும். அது எப்பொழுது அந்த தவத்தின் மூலமாக நமது உயிர் சக்தியை மேலே உயர்த்தி கொள்ளும் பொழுது அது அந்த பிரம்மரந்திரத்தை அடைந்து அங்கே மலர்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். 1000 தாமரை 1000 இதழ்கள் கொண்ட தாமரை என்று சொல்லுகின்றார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கத்திலே நாம் என்ன தாமரைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால், தாமரை ஒரு தனித்துவத்தை கொண்டது. மற்ற மலர்களைப் போல் இல்லாமல் மற்ற எந்த மலர்களை, அதாவது உலகத்திலே 3,50,000 மலர்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கின்றது. அதிலே தாமரையினுடைய தனித்துவம் என்ன என்றால், தாமரையானது அதனுடைய இலையிலே எந்த தண்ணீர் பட்டாலும் நிற்காது. தண்ணீர் பட்டால் அது நிற்காது. அப்படியே ஒரு குமிழி போல் உருண்டு சென்றுவிடும். ஒரு சிறு சிறு குமிழிகளாக சென்று கொண்டே இருக்கும். தண்ணீர் படப்பட அவ்வாறு சென்று கொண்டே இருக்கும். அதாவது ஒட்டாது, இலையிலே தண்ணீரே ஒட்டாது. மற்ற மலர்கள் நனைந்து விடுகின்றன, சுருங்கி விடுகின்றன. ஆனால் இந்த மற்ற இலைகள் எல்லாம் வைத்துக்கொள்ளலாம். அதே போல் ஆனால் தாமரை இலையிலே தண்ணீரே ஒட்டாது. அப்பொழுது தாமரை இலை போல நாம் இருக்க வேண்டும் என்று ஒரு நடைமுறை வழக்கத்திலே கூட சொல்வார்கள். ஞான மார்க்கத்திலே அதற்கு என்ன விளக்கம் என்றால், தாமரையிலே விழுகின்ற ஆயிரக்கணக்கான மழைத்துளிகள் எவ்வாறு அந்த இலையிலே பட்டு அதை தேங்காமல் வழுக்கி சென்று விடுகின்றனவோ, அதை போலவே நமது மனதில் இருந்து வருகின்ற ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஒன்றன் பின்றாக ஒன்று வந்து கொண்டே இருக்கின்றனவல்லவா. அந்த ஆயிரக்கணக்கான எண்ணங்களை நாம் கையில் எடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக அவை தானாகவே சென்று விடுவதற்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். நாம் அதற்கு அனுமதி கூட கொடுக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அதற்கு பதில் அந்த எண்ணங்கள் நீர்த்துளிகள் போல, தாமரையில் படுகின்ற நீர்த்துளிகள் போல இந்த எண்ணங்கள் நமது உணர்மனம், வெளியில் இருக்கின்ற மனதிற்கு நாம் அதை வந்திருக்கின்றது என்று உணர்ந்தாலும் அவற்றை விட்டுவிட வேண்டும். அதாவது அவற்றை நாம் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவை தானாகவே சென்றுவிடும். தாமரையிலில் பட்ட நீர் போல அவை தானாகவே சென்றுவிடும் என்பதுதான் உண்மை. அத்தகைய ஒரு அமைப்பு நமது மனதிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது இயற்கையாகவே. இது இறைவன் கொடுத்த வரம். ஏனெனில் உடல் சம்பந்தமாக எது செய்தாலும் அது இறைவனால் தான் செய்யப்பட்டது, நாம் செய்வதில்லை. அதே போல் மனதிலே வருகின்ற எண்ணங்கள் எண்ண ஓட்டங்களாக தானாகவே சென்று விடுகின்ற ஒரு பழக்கத்தை இறைவனாக அமைத்து கொடுத்திருக்கின்றான். அவை எவ்வாறு தான் செல்கின்றன. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் அவற்றை பிடித்து வைக்க ஆரம்பித்து விட்டோம்.
நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தின் மூலமாக நாம் எல்லாவற்றையுமே தீர்மானிக்க வேண்டியவர்கள் என்ற ஒரு பொய்யான ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு நாம் வருகின்ற எண்ணங்களை நாம் கையில் எடுக்க ஆரம்பித்து விட்டோம். அதன் மூலமாக நாம் அந்த எண்ணங்களுடைய தரத்தையே அறியாமல் அவை எவ்வாறு நம்மை ஒரு தவறான வழிக்கு அழைத்து செல்லும் அல்லது நம்மை மிகவும் துன்பத்தில் ஆழ்த்தும் என்றெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நாம் அவற்றை கையில் எடுத்துக்கொண்டு ஆண்டு கொண்டே இருக்கின்றோம். வருகின்ற எண்ணங்களை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நாம் அதன்படி தான் செயல்படுகின்றோம். வெகு சிலரே வருகின்ற எண்ணங்களை கேள்விகள் கேட்டு அதனுடைய தராதரத்திற்கு ஏற்றாற்போல் அவர்களை கையில் எடுப்பவர்களை ஒழிய மற்றவர்கள் எல்லோருமே வருகின்ற எண்ணங்களை எல்லாவற்றையும் அவை அவருக்கு சொந்தமானவை, அதன்படி தான் எல்லாமே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் செயல்படுவார்கள். அவை அப்பொழுது என்னவாகின்றது என்றால், இயற்கையாக அமைக்கப்பட்ட அந்த அறிவு, அந்த தாமரை இலையினுடைய அறிவு நமது மனதிற்கும் இருக்கின்றது. ஆனால் அதன்படி செயல்பட விடாமல் நாம் அதை கையில் எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றோம் வாழ்க்கையிலே. அதனால்தான் எல்லா விதமான பிரச்சனைகளும் உருவாகின்றன அல்லவா? வீட்டு பிரச்சனையாகட்டும், நாட்டு பிரச்சனையாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, வன்முறைகளாகட்டும், போர்களாகட்டும், எல்லாமே இதனால் தான் நடக்கின்றன. வருகின்ற எண்ணங்களை கையில் எடுத்தால்தான். அப்பொழுது இந்த தாமரையினுடைய ஒரு சிறிய மகத்துவத்தை ஏன் மக்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள்? குறிப்பாக தலைவர்கள் ஏன் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள்? ஏனெனில் அவர்கள் சரியான முறையில் வழிகாட்டப்படவில்லை. இதுதான் உண்மை. நாமாவது சரியான வழியிலே நடக்கலாம் அல்லவா? நடப்போம். நன்றி, வணக்கம்.